நடிகர் ஜெயம் ரவியுடன் ரகசிய உறவில் இருப்பதாக வெளியான வதந்திகளுக்கு பாடகி கெனிஷா நீண்ட நாட்களுக்கு பிறகு பதிலளித்துள்ளார். அதேபோன்று இந்த வதந்திகளை பரப்ப வேண்டாம் என நேற்றைய தினம் பிரஸ் மீட்டில் ஜெயம் ரவியும் கேட்டுக்கொண்டிருந்தார். தனுஷ், ஐஸ்வர்யா, இமான், மோனிகா, ஜிவி பிரகாஷ், சைந்தவி வரிசையில் ஜெயம் ரவியும் தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பை அவர் செப்டம்பர் 9 வெளியிட்டிருந்தார். தங்களை சுற்றியுள்ளவர்களின் நலனுக்காக இந்த கசப்பான முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதை இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவு என ஜெயம் ரவி தெரிவித்திருந்தார். ஆனால் அவருடைய மனைவி ஆர்த்தி அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். ஜெயம் ரவியின் இந்த முடிவு தன்னிடம் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக எடுத்த முடிவு என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் ரவியிடம் பேசுவதற்கு நான் பலமுறை முயற்சித்தும் அது நடக்கவில்லை. எனக்கும் 2 குழந்தைகளுக்கும் என்ன வழி என்பதைப் போல ஆர்த்தி கேள்வி எழுப்பியிருந்தார். இதையடுத்துதான் ஜெயம் ரவி கோவாவில் இருந்து கொண்டு இந்த அறிக்கையை வெளியிட்டார் என தகவலும் கிடைத்தது. மேலும் ஆர்த்தியும் ஜெயம் ரவியை தேடி அவருடைய வீட்டிற்கு சென்றால் அங்கு அவர் இல்லை என்றும் ரவி தங்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் எங்கோ சென்று விட்டார் என ரவி குடும்பத்தினர் தெரிவித்திருந்தனர். ஜெயம் ரவியின் அறிக்கை பெரும் பரபரப்பை கிளப்பியிருந்தது. அந்த நேரத்தில் இந்த நிலையில் ஆர்த்திக்கு நடிகருடன் தொடர்பு, அதனால்தான் விவாகரத்து முடிவு என்றெல்லாம் ஆதாரமே இல்லாமல் செய்திகள் காற்றில் பரவின. அதே வேளையில் ஆர்த்தி ஜெயம் ரவியை எந்த அளவிற்கு விரும்பினார் என்ற பழைய வீடியோக்களும் வெளியாகியிருந்தது. இதைத் தொடர்ந்து ஜெயம் ரவிக்கு பாடகி கெனிஷாவுடன் தொடர்பு ஏற்பட்டதாகவும் அதனால்தான் ஆர்த்தியை விவாகரத்து செய்யவிருப்பதாகவும் ஒரு தகவல் வந்தது. ஆனால் அதுவும் பொய் என்பதை ஜெயம் ரவி நேற்று நடந்த பிரஸ் மீட்டில் தெரிவித்துவிட்டார். மேலும் ஒரு பாடகியுடன் என்னை தொடர்பு படுத்தி பேசுகிறார்கள், இப்படி செய்யாதீர்கள். கெனிஷா 600 லைவ் ஷோக்களில் பாடியவர், தனது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உயர்ந்தவர். அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மனநல ஆலோசகர். நானும் அவரும் சேர்ந்து ஒரு ஹீலிங் மையம் தொடங்க இருக்கின்றோம். அதை கெடுக்காதீர்கள், அதை யாரும் கெடுக்கவும் முடியாது என்று ஜெயம் ரவி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கோவாவைச் சேர்ந்த கெனிஷாவை ட்ரோல் செய்வது போல ரசிகர்கள் பல கேள்விகளை கேட்டன. அதில் குறிப்பாக நீங்கள் ஜெயம் ரவியுடன் பத்திரமாக இருக்கின்றீர்களா என்ற கேள்விக்கு அவர் பதிலளித்துள்ளார். அதாவது, நீங்கள் உங்கள் பெற்றோருடன் முதலில் பாதுகாப்பாக இருக்கின்றீர்களா? உங்களது கீழ்த்தரமான சிந்தனைகளில் இருந்தும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர்களா? முதலில் நீங்கள் ஒரு பாதுகாப்பான நபர்தானா என பல்வேறு கேள்விகளை கெனிஷா எழுப்பியிருந்தார். இந்த பதிலை அவர் ஆர்த்திக்கும் சேர்த்துதான் தெரிவித்துள்ளாரா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது. கெனிஷாவின் இந்த பதில் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது.